ஸோ போன கிளாஸ்ல வந்து நம்ம சம் ஃபேமிலிஸ் ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம்ல டோட்டலா 4 ஃபேமிலிஸ் பத்தி இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தோம். ஸோ ஃபெபேசியனா வந்து த பீ ஃபேமிலி, மால்வேசியனா சைனா ரோஸ் ஃபேமிலி, ஹைபிஸ்கஸ், லில்லியேசியனா வந்து லில்லி ஃபேமிலி அண்ட் பொயேசியனா கிராஸ் ஃபேமிலி. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேமிலி பத்தி நம்ம வந்து கொஞ்சம் படிக்கலாம். ஃபெபேசிய ஃபேமிலியை வந்து பாப்பிலோனேசியே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஃபெபேசியே, பாப்பிலோனேசியே, அதுக்கப்புறமா வந்து பி ஃபேமிலி, டைகாட்லிடன்ஸ் ஃபேமிலி. ஸோ 4 நேம். 1 minute. ஸோ ஃபெபேசியே, பாப்பிலோனேசியே, டைகாட்லிடன் ஃபேமிலி, அதுக்கப்புறமா டைகாட்லிடன் ஃபேமிலி, அதுக்கப்புறம் பி ஃபேமிலி. ஸோ 4 நேம்ஸ் இருக்கு ஒரு ஃபேமிலிக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபெபேசியை பத்தி பார்க்கலாம். ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் கொடுக்குறேன். ஃபெபேசியே காமன்லி இதை வந்து பி ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பீன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, இல்லை லெக்யூம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க காமனா. ஸோ இதுல ஒரே ஒரு நேம் தான் கொடுத்துருக்காங்க, பி ஃபேமிலின்னு. ஸோ பீன் ஃபேமிலி, அதுக்கப்புறமா வந்து லெக்யூம் ஃபேமிலின்னு கூப்பிடுவாங்க. ஃபெபேசியே, லெக்யூம். சயின்டிபிக் நேம் பார்த்தீங்கன்னா 3 நேம் இருக்கு. ஃபெபேசியே, பாப்பிலோனேசியா, அப்புறமா லெக்யூமினேசியா. எதுக்கு இந்த நேம்ஸ் நான் வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்றேன்னா, ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு வந்து எந்த நேம் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அந்த நேம் பார்த்துட்டு எந்த ஃபேமிலி நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதோட இன்ட்ரோடக்ஷன் பத்தி நான் வந்து சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தரேன். இட் இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பிளான்ட் ஃபேமிலிஸ். ஸோ மொத்த கம்பேர்ட் டு அதர் ஃபேமிலிஸ் இதுதான் வந்து இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் பிளான்ட் ஃபேமிலி. இதுல வந்து டோட்டலா 19,000 ஸ்பீஷிஸ் இருக்கு. இது 19,000 பிளஸ். ஸோ இதுக்கப்புறமா டிஸ்கவர் ஆச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கிட்டு போவாங்க. ஸோ 19,000 ஸ்பீஷிஸ் வந்து இருக்கு. இதுல இருக்கு அந்த பாயிண்ட் இல்ல. ஸோ 19,000 ஸ்பீஷிஸ். மோஸ்டா இதுல வந்து ஹெர்ப்ஸ் அப்புறமா ரேர்லி ட்ரீஸ் வந்து இருக்கும். ஹெர்ப்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பிளான்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கொரியாண்டர், பார்ஸ்லி, அப்புறமா மின்ட், அது எல்லாமே ஹெர்ப்ஸ் தான். ஷ்ரப்ஸ் கொஞ்சம் பெருசு. அதோட ட்ரீஸ் உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ ரேரா உட்டியா இருக்கும் ஷ்ரப்ஸ். அதுக்கப்புறம் ட்ரீஸ் கொஞ்சம் இன்னும் பெருசா இருக்கும். ஸோ இதோட ஃப்ளவர்ஸ் வந்து நான் ஜைகோமார்பிக் சொன்னல. ஜைகோமார்பிக்னா என்னது? இத ஒரே ஒரு ரேடியஸ் தான் நம்ம வந்து கட் பண்ண முடியும். இஃப் ஹாரிசான்டல் எடுத்துக்கிட்டா அந்த ஹாரிசான்டல்ல மட்டும் 2 ஈக்குவல் ஹாஃபா நம்ம கட் பண்ண முடியும். இல்லைன்னா வெர்டிக்கலா எடுத்தா அதை வந்து 2 ஈக்குவல் ஹாஃபா கட் பண்ண முடியும். ஸோ சிமெட்ரியில வந்து 2 டைப்ஸ் இருக்கு, ஜைகோமார்பிக், அப்புறமா இன்னொன்னு வந்து நம்ம நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம், நெக்ஸ்ட் ஃபேமிலியில. ஓகேங்களா? ஸோ என்னது பிளான்ட் வந்து ஹெர்ப்ஸ், ஷர்ப்ஸ், அப்புறமா ரேர்லி ட்ரீஸ் இருக்கும். அப்புறமா ஃப்ளவர் பத்தி பேசுறாங்க. ஃப்ளவர் எப்படி இருக்கு? ஜைகோமார்பிக்கா இருக்கு. அப்படின்னா ஒரே ஒரு ரேடியஸ்ல மட்டும் தான் வந்து நம்ம 2 ஈக்குவல் ஹாஃபா அந்த ஃப்ளவரை கட் பண்ண முடியும். தேர்ட் ஒன் வந்து பைசெக்சுவல் கம்ப்ளீட்டா இருக்கும். பைசெக்சுவல்னா வந்து ஒரே பிளான்ட்ல வந்து போத் செக்ஷன்ஸ் இருக்கும். மேல் இருக்கும், மேல் பார்ட் ஆஃப் தி பிளான்ட் கூட இருக்கும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் கூட இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கேலிக்ஸ். கேலிக்ஸ் நான் சொன்னல செப்பல்ஸ். ஸோ குரூப் ஆஃப் செப்பல்ஸ் கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேலிக்ஸ்க்கும் கொரோலாக்கும் நீங்க டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ கேலிக்ஸ்னா செப்பல், கொரோலானா வந்து பெட்டல். கேலிக்ஸ்னா செப்பல், அப்புறமா வந்து கொரோலா, பெட்டல். இதுல வந்து 5 செப்பல் இருக்கும். செப்பல்னா ஒரு ஃப்ளவரோடைய அந்த கிரீன் கலர் பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹைபிஸ்கஸ் எடுத்துட்டீங்கன்னா, ஹைபிஸ்கஸ்ல ரெட் கலர் பார்ட் இருக்கும், அப்புறமா கிரீன் கலர் வந்து இருக்கும். சரியா? பாட்டம்ல கிரீன் இருக்கும், டாப்ல அந்த பெட்டல்ஸ் வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து 5 பெட்டல் இருக்கு, அப்புறமா செப்பல் வந்து 5 செப்பல் இருக்கு. டோட்டலா 5 வந்து செப்பரேட்டா இருக்கு. ஸோ பென்டாமரஸா இருக்கு. ஓகேங்களா? ஸோ கேலிக்ஸ்னா அந்த கிரீன் கலர் பார்ட் செப்பல், கொரோலா வந்து பெட்டல். பாலிபெட்டல்லஸ் பாப்பிலோனேசியே இன் ஷேப் ஆர் பட்டர்ஃப்ளை ஷேப். ஸோ இதோட பெட்டல்ஸ் எந்த ஷேப்ல இருக்கும்? பட்டர்ஃப்ளை ஷேப்ல வந்து இருக்கும். தெர் இஸ் அ லார்ஜ் பெட்டல் கால்டு ஸ்டாண்டர்ட், two smaller one called as wings, and two interior smaller ones are less jointed forming the keel. So இது வந்து இத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். சோ நான் வந்து ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பார்ட் வரையறேன். ஓகேங்களா? இது பேர் தான் ஸ்டாண்டர்ட். என்னது? ஸ்டாண்டர்ட். சோ நியூ டேர்ம் இருக்குல்ல, சோ அத வந்து நம்ம பிங்க் கலர்ல மாத்தோம். ஒரு பெரிய பெட்டல் இருக்கும், அது ஸ்டாண்டர்ட். ஓகே. அதுக்கப்புறமா ஓகே ஒரு பெரிய பெட்டல் இருக்கும், அது வந்து ஸ்டாண்டர்ட். இதுக்கு சின்னதா, இதோ விட இது பெரிய பெட்டல், அதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கும். அது என்னது? விங்ஸ்.
ஸோ விங்ஸ். ஸோ எப்படி இருக்குன்னா ப்ளூ கலர் இருக்கதான் அந்த லார்ஜ் பெட்டல் நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து நான் 2 கிரீன் கலர்ல வரைகிறேன். 2 smaller ones. இது என்னது விங்ஸ். ஸோ விங்ஸ்னா 2 தானே இருக்கும், அதே மாதிரி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ விங்ஸ். அதுக்கப்புறமா அதுக்குள்ள வந்து இன்டீரியர் ஸ்மாலர் ஒன்ஸ் இருக்கும். இதுக்கு இந்த ஸ்மாலர் ஒன்ஸ்க்குள்ள இருக்கிறது இன்டீரியர் ஸ்மாலர் ஒன்ஸ். இல்லைன்னா வந்து அது வந்து ஜாயிண்ட் ஆயிருக்காது அவ்வளவா. இது பேர் வந்து என்னது கீல். ஸோ நான் கோல்டு கலர்ல வரைகிறேன். ஸோ என்னது இன்டீரியர் ஸ்மாலர் ஒன்ஸ். புரிஞ்சுச்சா? எப்படி அதோட பெட்டலோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பாத்துக்கோங்க. ஸோ எப்படி வந்து நம்ம ரோஸ் எடுத்தோம்னா எப்படி அந்த கரெக்டா அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். பெருசு, அப்புறமா சின்ன பெட்டல்ஸ், அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து சின்ன சின்ன பெட்டல்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து சயின்டிபிக் நேமா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சொன்னது லார்ஜ் பெட்டல் பேரு ஸ்டாண்டர்ட். அதை விட கொஞ்சம் சின்னதா இருக்குது, 2 சின்னதா இருக்கும். ஸோ ஒரு லார்ஜ் பெட்டலுக்கு 2 ஸ்மாலர் ஒன்ஸ் இருக்கும், அது விங்ஸ். அதுக்கப்புறமா இன்னும் வந்து இன்டீரியர் ஸ்மாலர் ஒன்ஸ் வந்து 2 இருக்கும், அது பேர் வந்து கீல் சொல்லுவாங்க. ஸோ 3 நேம்ஸ்: ஸ்டாண்டர்ட், விங்ஸ், அப்புறமா கீல். ஸ்டாண்டர்ட், விங்ஸ், அதுக்கப்புறமா கீல். ஸோ ஆண்ட்ரிஷியம் கேஸ் 10 Antricium has அது Antricium has 10 stamens arranged in 2 whorls. So என்னது Antriciumனா ஒண்ணும் இல்ல, மேல் பார்ட் ஆஃப் தி பிளான்ட். ஸோ மேல் பார்ட்டை வந்து Antricium சொல்லுவாங்க, ஃபீமேல் பார்ட்டை வந்து Gynoecium அப்படின்னு சொல்லுவாங்க. Antriciumக்குள்ள என்ன இருக்கா? Antriciumக்குள்ள வந்து 10 stamens. ஸோ ஓகே. ஸோ இது என்னது, இது ஒரு பார்ட் ஆஃப் தி பிளான்ட்ல. ஸோ நம்ம வந்து ப்ளூ கலர்ல மார்க் பண்ணலாம். ஸோ Antriciumல வந்து 10 stamens இருக்கு. Antriciumல 10 stamens. இது வந்து 9+1 அரேஞ்ச்மெண்ட் இருக்குமா? ஓகேங்களா? சோ இதுல 9+1 அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். 2 பார்ட் அது டிவைட் பண்ணிருப்பாங்க. தட் இஸ் டைஅடால்பஸ் கண்டிஷன். சோ இது பேர் தான், இந்த 2 பார்ட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா, இது வந்து டைஅடால்பஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்ட்ரிஷியம் வந்து எத்தனை இருக்கும்? டோட்டலா வந்து 10 ஸ்டேமன்ஸ் வந்து இருக்கும். இது வந்து எப்படி வந்து 9+1 அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. 9+1 வேர்ல்ஸா வந்து அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. வேர்ல்ஸ் தான் ஒண்ணும் இல்ல, பிளான்டோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ பிளான்டோடைய ஸ்ட்ரக்சரோட அரேஞ்ச்மெண்ட் தான் வேர்ல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்ஸ்னா இது எல்லாமே சேர்த்து பெட்டல்ஸ், செப்பல்ஸ், கீழே இருந்து கிரீன் கலர்ல இருக்குது, பெட்டல்ஸ், ஸ்டேமன், அப்புறமா கார்பல்ஸ். டோட்டலா வந்து 4 பார்ட்ஸ் இருக்கு. செப்பல்ஸ் கிரீன் கலர் பார்ட், பெட்டல்ஸ் அந்த ரெட் கலர் கலர்ஃபுல் எந்த கலர் வேணாலும் இருக்கலாம், பெட்டல்ஸ். அதுக்கப்புறமா வந்து ஸ்டேமன்ஸ் இல்லைன்னா ஆண்ட்ரிஷியம். ஸோ ஃபீமேல் பார்ட், மேல் பார்ட், அதுக்கப்புறமா வந்து ஃபீமேல் வந்து அதுல கார்பல்ஸ் இருக்கும். ஆண்ட்ரிஷியம்ல ஸ்டேமன்ஸ் இருக்கும், கைனீஷியம்ல வந்து கார்பல்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? சோ வேர்ல்ஸ்னா இது எல்லாமே சேர்த்து ஒரு டேர்மா சொன்னாங்க. அது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னா 9+1 அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இந்த 9+1 அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, இதுதான் வந்து டைஅடால்பஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பஞ்சா இருக்கு. சோ DI அந்த வேர்டோட மீனிங் என்னது? 2. சோ 2 பஞ்சா வந்து இது வந்து பிரிஞ்சிருக்கு, அதுதான் டைஅடால்பஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கைனீஷியம் பத்தி பார்க்கலாம். கைனீஷியம் இஸ் சுப்பீரியர், மோனோகார்புலரி, யூனிலோகுலர். சோ 3 டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கைனீஷியம். சுப்பீரியர் கைனீஷியம்னா எப்படின்னா, சோ எல்லா ஃப்ளோரல் பார்ட்னா பெட்டல்ஸ், செப்பல்ஸ், அப்புறமா ஸ்டேமன், இந்த 3 பார்ட்டுக்கு மேல இருக்கும் இது. புரியுதா உங்களுக்கு? உங்களால இமேஜின் பண்ண முடியுதா? சோ சுப்பீரியர் ஓவரினா வந்து சுப்பீரியர் கைனீஷியம் அப்படின்னா 3 ஃப்ளோரல் பார்ட், டோட்டலா 4 ஃப்ளோரல் பார்ட் இருக்கு. செப்பல், பெட்டல், ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம். சோ இந்த 3 ஃப்ளோரல் பார்ட், பெட்டல், செப்பல், அப்புறமா ஆண்ட்ரிஷியம், இதுக்கு டாப்ல தான் வந்து நம்மளோட கைனீஷியம் இருக்கும். அதோட அந்த டேர்மோட மீனிங் தான் வந்து, அதுதான் வந்து சுப்பீரியர் கைனீஷியம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? சுப்பீரியர் கைனீஷியம். புரிஞ்சுச்சா? எஸ் மேம். சோ நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்க, சுப்பீரியர் அந்த வேர்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எஸ் சொல்லுங்க. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே இருக்கு, இது இருக்கிற மாதிரியே எழுதணும் இல்ல இந்த பேராகிராஃப்?
எது ரிலேட்டடா குடுத்துருக்காங்களோ அத வந்து நீங்க எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலியோட நான் அதுக்கு வந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் தரேன். அதுக்கு தான் அசைன்மென்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ எவ்ளோ முடியுதோ ஓனா கூட எழுதலாம். இந்த பாயிண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கூட எழுதலாம். ஓகேங்களா? ஸோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாரி நீங்க எழுதலாம். ஓகே மேம். ஸோ நெறைய கேட்டகரி ஸ்டூடண்ட்ஸ் வந்து இருக்காங்க. சில சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஓனா எழுதுவாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு. அப்புறமா சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்க பாயிண்ட்ஸே எழுதுவாங்க. ஸோ எது எழுதினாலும் வந்து உங்களுக்கு வந்து போர்ட்ஸ்ல மார்க்ஸ் தருவாங்க. ஓகேங்களா? ஓ! ஓகே மேம். ஸோ டெர்ம்ஸ் எல்லாமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து அதோட டெஃபினிஷன் கேட்டாலும் உங்களுக்கு வந்து எழுத தெரியணும். ஸோ சுப்பீரியர்னா என்ன சொன்னேன்னா, எல்லா ஃப்ளோரல் பார்ட்டுக்கும் செப்பல், பெட்டல் அப்புறமா ஆன்ட்ரிஷியம்க்கு டாப்ல இருக்கிறது தான் சுப்பீரியர். சுப்பீரியர்னா அதிகமா. நம்மளோட சுப்பீரியரா இருக்காங்கன்னா, ஹையர் பொசிஷன்ல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ கைனீசியம் வந்து இந்த 3 ஃப்ளோரல் பார்ட்க்கு சுப்பீரியரா இருக்கும். மேல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மோனோகார்ப்லரி. மோனோகார்ப்லரினா வந்து ஒரே ஒரு கார்பல் இருக்கும். ஸோ வெறும் வந்து சிங்கிள் கார்பல் வந்து இருக்கும். ஸோ கார்பல்குள்ள வந்து ஓவரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரே ஒரு கார்பல் அந்த வேர்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனோனா சிங்கிள், கார்பல்னா கார்பல், கார்பலரினா கார்பல். ஸோ சிங்கிள் கார்பல் இருக்கும். யூனிலோக்குலர்னா யூனிலோக்குலர் அப்படின்னா வந்து ஒரே ஒரு சேம்பர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹார்ட்டுக்கு வந்து எப்படி 4 பாக்ஸஸ் மாரி இருக்கு. 4 சேம்பர் இருக்கு. இதுல வந்து ஒரே ஒரு சேம்பர் இருக்கும். அத யூனிலோக்குலர் சொல்லுவாங்க. ஸோ இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ டயகிராம் வேணா உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன்னா, அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ மோனோ கார்பலரி இது ஒரு கார்பல்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் டயகிராம் நீட்டா வரையறேன்னா. மோனோ கார்பலரி அப்புறமா யூனிலோக்குலர். ஒரே ஒரு சேம்பர் மட்டும் இருக்கும். Okay. இதுக்குள்ள நிறைய ஓபியூல்ஸ் இருக்கும். ஸோ எப்படி அந்த ஃப்ளோ இருக்குன்னு சொல்லி நீங்க வந்து இமேஜின் பண்ண முடியுதுல்ல. ஸோ கைனீசியம், கார்பல், கைனீசியம், ஃபர்ஸ்ட் கைனீசியம், அதுக்குள்ள கார்பல் இருக்கும். அதுக்குள்ள வந்து லோக்யூல்ஸ் இருக்கும். ஒரு சின்ன சின்ன பாக்ஸஸ் மாதிரி பேக்ஸ் மாதிரி அதுக்குள்ள ஓபியூல்ஸ் இருக்கும். ஸோ கைனீசியம், கார்பல், லோக்யூல் அப்புறமா வந்து ஓபியூல்ஸ். இதுக்குள்ள நிறைய ஓபியூல்ஸ் இருக்கும். அரேஞ்ச் ஆன் அ மார்ஜினல் பிளாசண்டா. ஸோ பிளாசண்டானா வந்து ஒரு பேக் மாதிரி. ஓகேங்களா? ஒரு ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ் மாதிரி. அதுல வந்து அது வந்து கரெக்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். அதுதான் பிளாசண்டா அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரூட் இஸ் இதுக்கப்புறமா பாயிண்ட்ஸ் இல்லையா? ஃப்ரூட் இஸ் வரைக்கும் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ இவ்ளோ பாயிண்ட் தான் வந்து NIOSல இந்த போர்ட்ஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. நம்ம இத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போதான் வந்து எந்த மாரி கொஸ்டின் வந்தாலும் அத வந்து நம்மளால எழுத முடியும். ஸோ இதுல வந்து 19,000 ஸ்பீஷீஸ் இருக்கு. சொன்னேன்லனா ஞாபகம் இருக்கா? 19,000 பிளஸ் ஸ்பீஷீஸ் இருக்கு. அப்புறமா வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஸோ மோஸ்டா ஹெர்ப்ஸ் தான் இருக்கும். ஷெர்ப்ஸ் கூட சிலது இருக்கும். அப்புறமா கிளைம்பர்ஸ் கூட இருக்கும். ஓகேங்களா? இதோட ஃப்ரூட்ஸ் பத்தி வந்து இங்க ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஸோ பாட்ஸ் மாரி இருக்கும். இதோட ஃப்ரூட் எப்படி இருக்குமா? பாட்ஸ்னா ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த பட்டாணிலாம் பார்த்திருக்கீங்களா? ஒரு கவர் மாரி இருக்கும் அதுக்கு. அத வந்து தொறந்தா அதுல வந்து இருக்கும்ல. அதான் பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் பேக்ஸ் மாரி. ஸோ இந்த மாரி இருக்கும். இதுக்குள்ள அந்த கிரீன் பீஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களால இமேஜின் பண்ண முடியுதா? ஸோ இதுக்குள்ள அந்த கிரீன் பீஸ். ஸோ பாட்ஸ் மாரி இருக்கும் கவரிங். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு மார்ஜின் இருக்கும் கரெக்ட்டா. அப்போதான் அத வந்து நம்ம பிக்கும்போது கரெக்ட்டா அது 2 பார்ட்ஸா பிரிஞ்சு அந்த பீஸ்லாம் வந்து வெளில வரும். ஓகே. ஸோ இதான் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டாண்டர்ட், விங் அதுக்கப்புறமா கீல். ஸ்டேமன்ஸ் பத்தி 10 ஸ்டேமன்ஸ் இருக்கு. ஃப்ளவர் குடுத்துருக்காங்க இங்க.
ஸோ ஃப்ளவர் எப்படி இருக்கும்? ஜைகோமார்பிக்கா இருக்கும், பேப்பிலோனேசியஸா இருக்கும், பைசெக்சுவல் இருக்கும், கேலிக்ஸ் பை, கொரோலா பை. ஓகேங்களா? ஸோ இதோட காமன் எக்ஸாம்பிள்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. மட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தில. இதோட பொட்டானிக்கல் நேம், சயின்டிஃபிக் நேம் என்னதுன்னா பைசம் சட்டைவம். என்னது? பைசம் சட்டைவம். ஸோ எப்பவுமே வந்து சயின்டிஃபிக் நேம்லாம் வந்து எப்பவுமே சயின்டிஃபிக் நேம நீங்க ஆன்சர் ஷீட்ல நீங்க எழுதும்போது அத அண்டர்லைன் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறமா இத ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இதுதான் ஜென்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாரி குடுத்துறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் நான் வந்து பிங்க் கலர்ல மார்க். ஓகே. ஸோ இது கலர் தெரியல. ஸோ பைசம் இதுதான் வந்து ஜென்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேமிலி மாரி. சட்டைவம் இந்த ஃபேமிலி மெம்பர் மாரி. ஸோ பைசம் சட்டைவம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்குல்ல பிங்க் கலர்ல மார்க் பண்ணிக்கல அத வந்து ஜெனரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டைவம் இருக்குல்ல செகண்ட் ஒன் ப்ளூ கலர்ல மார்க் பண்ணிருக்கேன் அது வந்து ஸ்பீஷீஸ். ஸோ ஜீனஸ் அப்படின்னா வந்து ஒரு ஃபேமிலி மாரி. ஸோ இந்த ஃபேமிலிக்குள்ள நெறைய பேர் அதோட சர்நேம் மாரி ஃபேமிலி நேம் வச்சிருப்பாங்கல்ல. ஸோ பைசம்னா அந்த ஃபேமிலி நேம் மாரி. அப்புறமா சட்டைவம்னா வந்து ஸ்பீஷீஸ். அதுல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜீனஸ் அப்புறமா ஸ்பீஷீஸ். எப்பவுமே ஜீனஸ் வந்து கேப்பிட்டல் லெட்டர்ல மட்டும் தான் எழுதணும். நீங்க மத்த சயின்டிஃபிக் நேம் மத்த பொட்டானிக்கல் நேம்லயும் பாருங்க எல்லாமே கேப்பிட்டல்ல தான் இருக்கும். அப்புறமா செகண்ட் ஒன் இருக்குல்ல ஸ்பீஷீஸ். அது வந்து எப்பவுமே ஸ்மால் லெட்டர்ல தான் எழுதணும். சில டீச்சர்ஸ் வந்து கண்டுக்காம கரெக்ஷன் பண்ணிட்டு போவாங்க. ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறவங்க இத வந்து பார்த்து மார்க் மைனஸ் பண்ண வந்து சான்ஸ் அதிகமா இருக்கு. அதுக்காக வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ பைசம் சட்டைவம் பீ பிளான்ட்டுக்கு வந்து பைசம் சட்டைவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க படிச்சுதான் ஆகணும். அப்புறமா பிஜிஎன்பி அதுக்கு வந்து கேஜனஸ் கஜான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஜனஸ் கஜான். ஃபர்ஸ்ட் நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ சயின்டிஃபிக் நேம்லாம் வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லி ஏதாவது நான் நிமானிக்ஸ் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு குரூப்ல கிளாஸ் ரூம்ல அனுப்பிச்சு விடுறேன். ஓகேங்களா? கொஞ்சம் டஃப் தான். ஆனா படிச்சிடலாம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ஷன். ஸோ பிங்க் கலர்ல மார்க் பண்ணது எல்லாமே வந்து ஜீனஸ் நேம். அதுக்கப்புறமா ப்ளூ கலர்ல மார்க் பண்ணது எல்லாமே வந்து ஸ்பீஷீஸ் நேம். ஸோ பிஜிஎன்பி வந்து என்ன சொல்லுவாங்க கேஜனஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பீ பிளான்ட் அது இருக்குல்ல அதுவே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் சும்மா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பீ பிளான்ட் என்ன சொல்லுவாங்க பைசம் சட்டைவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஜிஎன்பி வந்து கேஜனஸ் கஜான் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீன் கிராம் வந்து மூங் தால் சொல்லுவாங்கல்ல கிரீன் கலர்ல இருக்கும்ல அது வந்து ஃபேசிலஸ் ஆரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேசிலஸ் ஆரஸ். அப்புறமா சோயாபீனை வந்து கிளைசின் மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லென்டில் மசூர் தால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து லென்ஸ் லென்ஸ் கலினேரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லென்டில் என்ன சொல்லுவாங்க லென்ஸ் கலினேரியஸ். கிரவுண்ட் நட்டை வந்து ஆர்கிஸ் ஹைப்போகியா. ஸோ ஆர்கிஸ் அராச்சிஸ் ஹைப்போகியா. சிக்பி வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க சனா. சிக்பி வந்து சைசர் அரியன்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சைசர் அரிட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சைசர் அரிட்டினம். சோ இது எப்படி படிக்கிறதுனா 5 டைம்ஸ் வந்து ஒரு நேம சொல்லி பாருங்க. ஸோ ரீட் அவுட் பண்ணுங்க. 5 டைம்ஸ் ரீட் அவுட் பண்ணுங்க. 5 டைம்ஸ் அதை எழுதுங்க. அப்புறமா வந்து அதுக்கப்புறமா டெஸ்ட் எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ 5 டைம்ஸ் ரீட் அவுட் பண்ணுங்க. 5 டைம்ஸ் வந்து எழுதுங்க. அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட் எழுதுங்க. ஸோ இதுதான் வந்து சயின்டிபிக் நேம் படிக்க ட்ரிக். ஓகேங்களா? ஸோ வேற சாய்ஸ் இல்ல. இந்த மாதிரி தான் படிக்கணும். இல்ல நிமானிக்ஸ் வச்சு கூட படிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை வச்சு படிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து மால்வேசியே. ஸோ மால்வேசியே உங்களுக்கு நல்ல வேலை ஃப்ளோரல் ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுக்கல. அதெல்லாம் கொடுத்திருந்தா ரொம்ப டஃபா இருக்கும். ஸோ மால்வேசிய வந்து
காமனா மேலோ ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மோஸ்டா ஹைபிஸ்கஸ், காட்டன் அதுதான் இருக்கும். சோ இதுலயும் பாருங்க பிளான்ட்ஸ், ஹெர்ப்ஸ், ஷெர்ப்ஸ் அப்புறமா ட்ரீஸ் தான் இருக்கும். சோ ஹெர்ப்ஸ், ஷெர்ப்ஸ் அப்புறமா ட்ரீஸ் இருக்கும். அதுல ரேர்லி ட்ரீஸ் கொடுத்திருந்தாங்க. இதுல ஹெர்ப்ஸ், ஷெர்ப்ஸ் ஆர் ட்ரீஸ். ஹைபிஸ்கஸ், ரோசா செனசஸ் இல்லைன்னா சைனா ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைபிஸ்கஸ் நார்மலா பாக்குறோம்ல அதுதான். சைனா ரோஸ் இல்லைன்னா ஷூ ஃபிளார், வெர்னாகுலர், குர்ஹால் என்ன வேணாலும் சொல்லலாம். சோ ஹைபிஸ்கஸ், ரோசா, சைனசஸ். சோ இதோட நியூ டேர்ம். சோ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஹைபிஸ்கஸ் is one of the best example of this family. So hibiscus தான் வந்து இந்த ஃபேமிலியோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். The flowers are large, attractive, usually solitary, axillary. So இதோட ஃப்ளவர்ஸ் தான் எப்படி இருக்குமோ ரொம்ப பெருசா இருக்கும். நீங்க பாத்திருக்கீங்களா ஹைபிஸ்கஸ்லாம்? ஸோ பெருசா இருக்கும். ஒரே நேரத்துல ஒரு பிளான்ட், ஒரு லீஃப் அந்த சைடுல ஒரு ஆக்சில். ஆக்சில்னா வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ இப்படிதான் பிளான்ட்னா, இப்போ இங்கதான் அந்த லீஃப் வந்து வரும்ல. சோ இங்கதான் லீஃப் வரும், ஃபிளவர்ஸ் அது எல்லாமே வரும்ல. சோ ஒரு ஆக்சில்ல ஒரே ஒரு ஃபிளவர் தான் வரும். சோ நீங்க பாத்துருக்கீங்களா ஹைபிஸ்கஸ்னா பஞ்சா ஒரே இதுல வந்திருக்கா? இல்ல, சிங்கிள் சிங்கிளா தான் வரும். ஓகேங்களா? சோ இங்க இருந்து அந்த பட் வந்து இந்த இந்த ரீஜன் பேர் தான் ஆக்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிலரி பட். இங்க இருந்து அந்த ஃபிளவர் வரும். ஓகே, இங்கதான் இந்த ஃபிளவரிங் ஓட பட் வந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமா அங்க இருந்து உங்களுக்கு வந்து ஃபிளவர் வந்து டெவலப் ஆகும். ஸோ எப்படி ஆக்சிலரி, சாலிட்டரி, ஆக்சிலரி. ஸோ ஃபிளவர்ஸ்லாம் லார்ஜ் அட்ராக்டிவ் இருக்கும். அப்புறமா சாலிட்டரி, ஆக்சிலரி இருக்கும். ஃபிளவர்ஸ் வந்து பென்டாமரஸ். பென்டாமரஸ்னா 5 இருக்கும் எல்லாமே. ஸோ 5 இல்லைன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஃபார் எக்ஸாம்பிள் செப்பல் பாத்தீங்கன்னா 5 இருக்கும். பெட்டல் பாத்தீங்கன்னா வேர்ல்ஸ்னால சொன்னா அதோட 4 ஃபிளவரிங் ஃபிளவரோட ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ டோட்டலா சேர்த்து ஒரு வேர்டா சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்ஸ் என்ன இருக்கும்? செப்பல், பெட்டல், அப்புறமா ஸ்டேமன், அப்புறமா கார்பல் இருக்கும். ஸோ செப்பல், பெட்டல், ஸ்டேமன், கார்பல் இதெல்லாம் 5 இருக்கும். இல்லைன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5, 5, 10, 15, 20 அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதுதான் பென்டாமரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பென்டாமரஸ் ஃபிளவர்ஸ் எப்படி இருக்கும்? பென்டாமரஸா இருக்கும். சோ இந்த ஃபேமிலி படிக்கிறதுக்கு என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பிளான்ட் பத்தி கொடுப்பாங்க, காமன் பாயிண்ட் ஒன்னு கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா ஃபிளவர்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கும் இது? பென்டாமரஸ். பென்டாமரஸ்னா எல்லா வேர்ல்ஸ் அந்த மெம்பர்ஸ் மாதிரி ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆனது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இல்ல 5 இருக்கும். ஆக்டினோமார்பிக். ஆக்டினோமார்பிக்னா நம்ம போன ஃபேமிலி என்ன பார்த்தோம்? ஜைகோமார்பிக் பார்த்தோம். ஆக்சிஸ்ல வந்து அந்த 2 ஈக்குவல் ஹாஃபா நம்ம கட் பண்ணலாம். ஆக்டினோமார்ப்னா எந்த ரேடியஸ்ல, எந்த ஹாரிசான்டல், வெர்டிகல், சைடு, பேரலல் எந்த மாதிரி வச்சாலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அதை 2 ஈக்குவல் ஹாஃபா கட் பண்ண முடியும். அதுதான் ஆக்டினோமார்பிக் சொல்லுவாங்க. சிமிட்ரியில வந்து செகண்ட் ஒன் வந்து ஆக்டினோமார்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஆக்டினோமார்பிக்கா இருக்கும் இதோட ஃபிளவர்ஸ். சோ ஃபிளவர்ஸோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பென்டாமரஸ், செகண்ட் பாயிண்ட் என்னது? ஆக்டினோமார்பஸ், ஆக்டினோமார்பிக். சோ இது எப்படி இருக்கும்? இட் கேன் பி divided into 2 equal half any radius. இந்த ரெண்டு பாயிண்ட் இருந்தா போதும். Epicalix is present as an additional whorl of bracteoles just below the calyx. So என்னது? எபிகாலிக்ஸ் அப்படின்னா வந்து ஒண்ணுல கேலிக்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். கேலிக்ஸ்னா என்னது? ஞாபகம் இருக்கா? கேலிக்ஸ்னா என்னது? செப்பல். கொரோலானா பெட்டல். இது மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. சோ எபிகாலிக்ஸா இட்ஸ் நத்திங் பட் ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஃபவுண்ட் இன் சம் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். சில ஃப்ளவரிங் பிளான்ட்ல யூஸ்வலா எஸ்பெஷலி மேல்வேசியில ஹைபிஸ்கஸ்ல வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த ஃப்ளவரிங் பிளான்ட்டுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு லீஃப் மாதிரி இருக்கும். சோ எப்படின்னா, சோ நான் உங்களுக்கு வந்து வரைஞ்சு காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சோ ஹைபிஸ்கஸ் அந்த தண்டு மாதிரி இருக்கும்ல, அதை வரைஞ்சு காமிக்கிறேன். சோ இப்படிதானே இருக்கும். இங்க அப்படியே ஒரு சின்ன சின்ன பார்ட்ஸ் இருக்கும். கரெக்டா? இந்த அந்த தண்டு. சோ நான் வந்து இப்ப மார்க் பண்றேன் கிரீன், லைட் கிரீன்ல. அதுதான் வந்து எபிகாலிக்ஸ். சோ இதுதான் எபிகாலிக்ஸ். சின்ன லீஃப் மாதிரி இருக்குல்ல, இது பேர் வந்து கேலிக்ஸ்.
புரிஞ்சுச்சா? சோ இந்த கிரீன் கலர் இருக்கும். அது சின்ன சின்ன லீவ்ஸ் மாரி வந்திருக்கும். ஓகேங்களா? அந்த சின்ன சின்ன லீவ்ஸ் மாரி இருக்குல்ல, அதுதான் வந்து எபிகாலிக்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. சோ எபிகாலிக்ஸ் அப்புறமா காலிக்ஸ். காலிக்ஸ் வந்து ஒரு அடிஷனல். எல்லா ஃப்ளவர்லயும் இருக்கணும்னு சொல்லி இல்ல. இது வந்து மால்வேசியே ஃபேமிலில இருக்கிற ஃப்ளவர்ஸ்ல மட்டும் தான் வந்து எபிகாலிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ எபிகாலிக்ஸ் இதுவும் ஒரு புது டெர்ம். எபிகாலிக்ஸ் is present as an additional wall of bracteole. bracteoleனா ஒண்ணும் இல்ல, இந்த பட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றது தான் அந்த bracteole அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ bracteole. ஒரு சின்ன லீஃப் மாதிரி இருக்கும் பெடிசில் கிட்ட. ஓகேங்களா? அதுதான் வந்து பெடிசில்னா இந்த பார்ட். சோ இதுதான் பெடிசில். அது இந்த ஸ்டாக் இருக்குல்ல, பெடிசில், கார்பல், எபிகார்பல், அப்புறமா ஒரு சின்ன லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும் உள்ள. அது வந்து பிராக்டியோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிராக்டியோல் என்னன்னு சொல்லலாம். சோ கேலிக்ஸ்க்கு ஜஸ்ட் பிலோ. சோ கேலிக்ஸ்க்கு கீழே தானே இருக்கு எபி கேலிக்ஸ். கேலிக்ஸ்ல வந்து டோட்டலா 5 செப்பல்ஸ் இருக்குமா? என்னது 5 பென்டாமரஸ் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம்ல. சோ பென்டாமரஸ் வந்து 5 இருக்கும், இல்ல மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இருக்கும். சோ கேலிக்ஸ் ஹாஸ் 5 petals that may be free, sepals that may be free or jointed at the base. சோ ஃப்ரீயா கூட இருக்கலாம், ஜாயிண்டடா கூட இருக்கலாம், ஃபியூஸ்டா கூட இருக்கலாம். சோ கொரோலா ஹேஸ் 5 petals. சோ கொரோலாலயும் 5 petals இருக்கு. சோ அதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ல மார்க் பண்ணிக்கலாம். சோ கேலிக்ஸ் வந்து 5 செப்பல்ஸ், கொரோலா 5 பெட்டல்ஸ். யூஸ்வலி இது ஃப்ரீயா இருக்கும். சோ கேலிக்ஸ் வந்து ஃப்ரீயா கூட இருக்கலாம், இல்லைன்னா வந்து அது ஃபியூஸ்டா கூட இருக்கலாம். இது யூஸ்வலா ஃப்ரீயா தான் இருக்கும், ஜாயிண்டடா இருக்காது. ஆன்டிஷியம் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் இன்டெஃபினைட் நம்பர் ஆஃப் மோனோடால்பஸ் ஸ்டேமன். ஆன்டிஷியம்ல வந்து நிறைய நிறைய வந்து ஸ்டேமன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ நிறைய ஸ்டேம் அது மோனோ அடால்பஸ் தான் இருக்கும். மோனோ டை அடால்பஸ்னா என்ன சொன்னா, அது வந்து ஜாயிண்டடா இருக்கும். ஓகேங்களா? ஜாயிண்டா இருக்கும் அந்த ஸ்டேமன்ஸ்லாம். அதுவே மோனோ அடால்பஸ்ல சிங்கிளா தான் இருக்கும். சோ தனித்தனியா தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஸ்டேமன்ஸ். நீங்க அந்த ஹைபிஸ்கஸ் பாத்தீங்கன்னா கிரீன், அப்புறமா ரெட் கலர் பெட்டல்ஸ், அப்புறம் ஒரு எல்லோ கலர்ல மேல இருக்கும்ல, அதுதான் வந்து இது தொட்டா கூட நம்ம கையில வந்து படும் பாருங்க. சோ எல்லோ கலர் டஸ்ட் மாதிரி இருக்கும்ல, அது வந்து ஸ்டேமன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ எப்படி மோனோ அடால்பஸா இருக்கும், தனித்தனியா தான் இருக்கும். Androecium. The lower part are filamentous joined together to form staminal tube. So இது நிறைய ஸ்டேமன்ஸ் வந்து ஒரு டியூபா இருக்கும். சோ ஒரு டியூப் வரும், அதுல நிறைய ஸ்டேமன்ஸ் எல்லோ வந்து ஒட்டி இருக்கும். ஓகேங்களா? கைனீசியம் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 5 கார்பல்ஸ். அது வந்து சின் கார்பஸா இருக்கும். என்னது? சின் கார்பஸ். சின் கார்பஸ்னா ஒண்ணும் இல்ல, ஃபியூஸா இருக்கும். சின் அதோட இந்த வேர்டோட மீனிங் என்ன, ஃபியூஸ்டா இருக்கும். சின் கார்பஸ் கார்பல் எல்லாமே வந்து ஒரு ஃபியூஸ், ஒரு குரூப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து உருவாக்கிக்கும். ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சரா வந்து இருக்கும். ஓகேங்களா? ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சர்ல வந்து நிறைய கார்பல்ஸ் வந்து ஒட்டி இருக்கும். அது சின் கார்பஸா இருக்கும். நான் சொன்னேன்ல, இப்போ செப்பல்ஸ்ல கூட பாருங்க, அது தனியா ஃப்ரீயா கூட இருக்கும், ஜாயிண்டா கூட இருக்கும். அந்த ஜாயிண்டட் பேர் தான் சின் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ கார்பல்ஸ் எல்லாமே நல்லா ஃபியூஸ்டா ஜாயிண்டடா இருக்கும். ஓவரி இதுலயே சுப்பீரியர். பென்டாலோகுலார். சோ பென்டானா வந்து 5. சோ 5 சேம்பர்ஸ் இருக்கு. சோ அதுல வந்து மோனோலோகுலார் அப்படின்னா ஒரே ஒரு சேம்பர்ல நிறைய அந்த பிளாசண்டாக்கு மேல நிறைய ஒட்டி இருக்கும். ஓகேங்களா? அதுவே பென்டாலோகுலார்னா என்னது, 5 பார்ட்ஸ் அந்த 5 பாக்ஸஸ் மாதிரி இருக்கும். அதுல நிறைய ஓவியூஸ் வந்து பிளாசண்டால வந்து ஒட்டி இருக்கும். ஓகேங்களா? சோ நாளைக்கு வந்து நான் எல்லா டைப் ஆஃப் பிளாசண்டா, ஃபியூஸ்ட்னா எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு கரெக்டா டயகிராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ ஓவரிக்குள்ள அந்த கைனீசியம்க்குள்ள வந்து ஒரு பிளாசண்டாக்கு மேல வந்து 5 பாக்ஸஸ் மாதிரி இருக்கும். அதுல வந்து அது ஸ்டிக்கா இருக்கும். ஓகேங்களா? எது? ஓவியூல்ஸ். சோ ஃப்ரூட் வந்து இல்ல கேப்சியூலா இருக்கும். கேப்சியூல் மாதிரி இருக்கும். நிறைய ஃப்ரூட் டைப் இருக்கு. ட்ரூப், அப்புறமா நிறைய டைப்ஸ் இருக்கு. சோ கேப்சியூல் ஃப்ரூட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு ட்ரை ஃப்ரூட் மாதிரி இருக்கும். அது வந்து அது ரைப் ஆகும், ஓபன் ஆகும். புரியுதா? சோ ஒரு ட்ரை ஃப்ரூட் மாதிரி இருக்கும். அது ட்ரையா இருக்கும். அது ஓபன் ஆகும், அது ரைப்பா இருக்கும். அதுதான் வந்து சொல்லுவாங்க ஃப்ரூட் கேப்சூல். ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன். சோ காட்டன் வந்து ஒரு கவரிங் மாதிரி ட்ரையா இருக்கும். அப்புறமா அது கரெக்ட்டா ரைப் ஆகும், ஓபன் ஆகும் அது. ஓகேங்களா? அதான் காட்டன். ஹைபிஸ்கஸ் கூட ஒரு கவரிங் மாரி இருக்கும். அதுக்கப்புறமா அது எப்போ வந்து ஃபுல்லா ரைப் ஆனதுக்கப்புறம், ஃபுல்லா மெச்சூர் ஆனதுக்கப்புறமா அந்த கவரிங் வந்து அப்படியே ஓப்பன் ஆகும்.
புரிஞ்சுச்சா? ரிவிஷன் பண்ணலாமா? எஸ் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லா ஃபேமிலிஸ்லயும் ஃபர்ஸ்ட் பிளான்ட் பத்தி பேசுவாங்க. பிளான்ட் எப்படி இருக்கும்? இதுல ஹெர்ப்ஸ், ஷ்ரப்ஸ், ட்ரீஸா இருக்கும். அப்புறமா காமன் பாயிண்ட் என்ன குடுத்துருக்காங்க இங்க? ஹைபிஸ்கஸ், ரோசா, சைனசஸ். அதுதான் சினாசஸ். இந்த இது இது பேர் வந்து சைனா ரோஸ் இல்ல ஷூ ஃபிளார்ஸ். இதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஃபேமிலியோட. ஃப்ளவர் எப்படி இருக்கும்? பென்டாமரஸ் இருக்கும், ஆக்டினோமார்பிக்கா இருக்கும். பென்டாமரஸ்னா 5 வேர்ல்ஸ் இருக்கும். ஆக்டினோமார்பிக்னா என்னது? எனி ரேடியஸ 2 ஹாஃபா வந்து டிவைட் பண்ணலாம். இந்த அதே ஃப்ளவர் வந்து லார்ஜ், அட்ராக்டிவ், சாலிட்டரி, ஆக்சிலரி. 3 பாயிண்ட்ஸ் படிச்சா போதும் ஃப்ளவர்ஸ்ல. பென்டாமரஸ், ஆக்டினோமார்பிக், அப்புறமா ஆக்சிலரி. ஸோ ஃப்ளவர்ஸ் முடிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? பிளான்ட், செகண்ட் ஒன் காமன் பாயிண்ட், தேர்ட் வந்து ஃப்ளவர்ஸ், ஃபோர்த் வந்து கேலிக்ஸ். கேலிக்ஸ் நத்திங் பட் செப்பல்ஸ். அந்த கிரீன் கலர்ல பாட்டு இருக்குல்ல, கேலிக்ஸ் எப்படி இருக்கும்? அதுவும் 5 செப்பல்ஸ் இருக்கும். ஃப்ரீயா இருக்கலாம், ஜாயிண்டா இருக்கலாம். இந்த கேலிக்ஸ்க்கு கீழே ஒரு எபி கேலிக்ஸ் இருக்கும். அது வந்து இது வந்து ஒரு அடிஷனலா ஹோல் இருக்கும். பிராக்டியோலுக்கு பக்கத்துல சைடுல வந்து இந்த எபி கேலிக்ஸ் இருக்கும். அப்புறமா கேலிக்ஸ்க்கு கீழே பிராக்டியோலுக்கு சைடுல இருக்கும். ஃபிஃப்த் ஒன் என்னது? கொரோலா. கொரோலா இஸ் நத்திங் பட் பெட்டல்ஸ். பெட்டல் எப்பவுமே ஃப்ரீயா தான் இருக்கும். நீங்க ஹைபிஸ்கஸோட பெட்டல் எடுத்தா தனித்தனியா கரெக்டா வரும், ஃபியூஸ்டா இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 6th பாயிண்ட் வந்து ஆண்ட்ரிஷியம். ஆண்ட்ரிஷியம் எப்படி இருக்கும்? மோனோ அடால்பஸ் ஸ்டேமன்ஸ் இருக்கும். அவ்வளவுதான், ஒரே ஒரு பாயிண்ட் தான். மோனோ அடால்பஸ் ஸ்டேமன்ஸ், சிங்கிள் ஸ்டேமன்ஸ் வந்து இருக்கும். எல்லோ கலர் பாட்டு இருக்கும் அந்த ஹைபிஸ்கஸ்ல. செகண்ட் ஒன் வந்து 7th ஒன் வந்து கைனீஷியம். கைனீஷியம் டோட்டலா வந்து 5 கார்பல்ஸ் இருக்கும். சின் கார்பஸா இருக்கும், ஓவரி சுப்பீரியரா இருக்கும், பென்டாலோகுலர், ஆக்சைல் பிளாசென்டா. ஸோ இது 5 கார்பல், சின் கார்பஸ், ஃபியூஸ்டா இருக்கும் கார்பல்ஸ். அப்புறமா ஓவரி வந்து சுப்பீரியரா இருக்கும், எல்லா ஃப்ளோரல் பார்ட்டுக்கும் மேல இருக்கும். பென்டாலோகுலர் 5 சேம்பர்ஸ் இருக்கும், அதுல நிறைய ஓவியூல்ஸ் வந்து பிரசண்டா இருக்கும். அப்புறமா ஆக்சைல் பிளசண்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிளான்ட், செகண்ட் ஒன் காமன் பாயிண்ட், தேர்ட் ஒன் ஃப்ளவர்ஸ் பத்தி அதுல வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. கேலிக்ஸ்ல வந்து 2 பாயிண்ட்ஸ், கொரோலால வந்து டோட்டலா எத்தனை? 1 பாயிண்ட் தான். ஆண்ட்ரிஷியம்ல வந்து 1 பாயிண்ட், கைனீஷியம்ல டோட்டலா 5 பாயிண்ட்ஸ். ஸோ டோட்டலா 7 பாயிண்ட்ஸ் நீங்க படிச்சாலே போதும், நீங்க மால்வேசியே ஃபேமிலி வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். 8th பாயிண்ட் என்னன்னா எக்ஸாம்பிள்ஸ். காட்டன், ஹைபிஸ்கஸ், பிண்டினா வந்து என்ன சொல்றது, லேடிஸ் ஃபிங்கர், ஹாலிஹாக், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடது இந்த ஃபேமிலியோட எக்ஸாம்பிள்ஸ். புரிஞ்சுச்சா? இது டயக்ராம்ஸ், இதுதான் ஸ்டேமன்ஸ், இந்த எல்லோ கலர் பார்ட். இது கேலிக்ஸ், அதுக்கு கீழே லீஃப் மாதிரி இருக்குல்ல, அது வந்து எபிகேலிக்ஸ். கார்பல்னா இதுதான். கார்பல்னா இந்த என்ன சொல்றது, அந்த கைனீசியம்க்கு உள்ள இருக்கிறது. ஸோ ஸ்டேமன்ஸ்ல நிறைய எல்லோ பார்ட் இருக்கும். ஒரே ஒரு இது இருக்கும், அதுதான் வந்து கார்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. சைனா ரோஸ் இஸ் நத்திங் பட் ஹைபிஸ்கஸ். புரிஞ்சா? 2 ஃபேமிலி கிளியர் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஈஸியா இல்ல கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கா? எஸ் மேம். கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ ரிவிஷனுக்கு அப்புறமா கன்ஃபியூஷன் இருக்கா உங்களுக்கு? மேம் இன்னொருக்கா பார்த்தா சரியாயிடும். நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபேமிலி, தேர்ட் ஃபேமிலி பார்க்கலாம், லிலியேசியே. லிலியேசியே ஃபேமிலி வந்து மோனோகாட் ஃபேமிலி இல்லைன்னா லில்லி ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேர்ட்லயே இருக்கு பாருங்க, லிலியேசியல. ஸோ இதோட பிளான்ட்ஸ் எப்படி இருக்குன்னா பெரினியல் ஹெர்ப்ஸ். பெரினியல் ஹெர்ப்ஸ் கொஞ்சம் ஓல்டானது, நிறைய இயர்ஸ் இருக்கிறதா வந்து பெரினியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரினியல் ஹெர்ப்ஸா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிளான்ட் பத்தி பார்த்துட்டோம். இதுல செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டெம். ஸ்டெம் வந்து ரைசோமா இருக்கும், இல்லைன்னா பல்ப் லைக் இருக்கும். ரைசோம்னா எப்படி இருக்குன்னா ஜிஞ்சர் நீங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரைசோம் இல்லைன்னா வந்து பல்பு மாதிரி இருக்கும். பல்புனா ஆனியன், ஓகேங்களா? இதோட ஸ்டெம் வந்து ஆனியனோட ஸ்டெம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ பல்பு இல்லைன்னா ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன்ஸ், இதெல்லாம் நீங்க மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் படிப்பீங்க. இப்போதைக்கு வந்து ரைசோம்னா ஜிஞ்சர், அந்த வேர்ட் ஜிஞ்சர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டர் கிரவுண்ட்ல வந்து இது இருக்கும். ஜிஞ்சர் எப்படி அண்டர் கிரவுண்ட்ல தானே இருக்கும், அண்டர் கிரவுண்ட்லயே வந்து அதோட நியூ ரூட்ஸ், ஷூட்ஸ் எல்லாமே வளரும். ஓகேங்களா? ஸோ ஹாரிசான்டல் ஜிஞ்சர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் ரைசோம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் என்னது? பல்ப் லைக். பல்ப்னா ஆனியன், ரைசோம்னா ஜிஞ்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பல்ப்னா வந்து ஆனியன் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு மேல வேணாம். ஓகே. பிளான்ட் பெரினியல் ஹெர்ப், ஸ்டெம் வந்து ரைசோம் இல்லைன்னா பல்ப் மாதிரி இருக்கும். தேர்ட் ஒன் லீஃப். லீஃப் வந்து நல்லா ஃப்ளஷியா இருக்கும், காலைனா இருக்கும், அரைசிங் ஃப்ரம் தி அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். ஸோ அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ல இருந்து இந்த லீஃப் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ காலன் அந்த வேர்டோட மீனிங் என்னது? அண்டர் கிரவுண்ட் லீஃப். அண்டர் கிரவுண்ட்ல இருந்து
அரைசிங் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட்ஸ். நான் சொன்ன ஸ்டெம் ரைசோம்னா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வர ஸ்டெம் தான் சொல்லுவாங்க. அதுல வந்து லீவ்ஸ் வந்திருக்கும்ல, அதுதான் வந்து காலன் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ளவர். ஃபர்ஸ்ட் பிளான்ட், செகண்ட் ஒன் ஸ்டெம், அப்புறமா லீஃப். பிளான்ட் பெரினியல், ஸ்டெம் ரைசோம் இல்லைன்னா பல்பு மாதிரி இருக்கும். ரைசோம் மீன் ஜிஞ்சர், பல்ப்னா ஆனியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. லீஃப் எப்படி இருக்கும்? ஃப்ளெஷி காலன். ஃப்ளெஷி காலன். ஃபோர்த் பாயிண்ட் படிக்கலாம். அது வந்து ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கும்? பைசெக்சுவலா இருக்கும். பைசெக்சுவல்னா ஒரே ஃப்ளவர்ல 2 செக்ஸும் இருக்கும். அது ஆண்ட்ரிஷியமும் இருக்கும், கைனீஷியமும் இருக்கும். அப்புறமா ஆக்டினோமார்பிக், மோஸ்ட்லி ட்ரைமரஸ். ட்ரைமரஸ்னா எப்படின்னா 3 இருக்கும். பென்டாமரஸ்னா 5 ஃப்ளோரல் பார்ட்ஸ் இருக்கும். 5 செப்பல், 5 பெட்டல், 5 ஸ்டேமன்ஸ், இல்ல 5 கார்பல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ட்ரைமரஸ்னா எல்லாமே 3 இருக்கும். 3 பெட்டல், 3 லிலி பார்த்துருக்கீங்களா? 3 பெட்டல்ஸ் தான் இருக்கும் அதுக்கு. 3 செப்பல் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இது ட்ரைமரஸா இருக்கும். 3 யூனிட்ஸ் எல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. அண்ட் ஹைப்போகைனஸ். ஹைப்போகைனஸ்னா வந்து ஒண்ணும் இல்ல. ஹைப்போகைனஸ் ஃப்ளவர்னா எதை சொல்லுவாங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஹைப்போகைனஸ்னா ஒண்ணும் இல்ல. அதேதான் சுப்பீரியர் ஓவரி நம்ம படிச்சோம்ல, அதோட சயின்டிபிக் நேம் வந்து ஹைப்போகைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, ஃப்ளவர்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சோம்னு மார்க் பண்ணிக்கலாமா? ஸோ ஃப்ளவர் அந்த வேர்டை வந்து நான் ப்ளூ கலர்ல மார்க் பண்ணிடுறேன். டோட்டல் எத்தனை படிச்சிருக்கோம்? 4 பாயிண்ட்ஸ் படிச்சிருக்கோம். 4 பார்ட்ஸோட பாயிண்ட்ஸ் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளான்ட் பெரினியல் ஹர்ப், நெக்ஸ்ட் வந்து ஸ்டெம், ரைசோம், அப்புறமா பல்பு, தேர்ட் ஒன் லீஃப், அது ஃப்ரெஷ் காலன், ஃபோர்த் ஒன் ஃப்ளவர்ஸ். So rhizome bulb-like, fleshy column. Flowers வந்து bisexual, actinomorphic, trimerous, அப்புறமா hypogynous. Hypogynous-னா வந்து superior ovary. superior ovary-னா வந்து சொன்னல, எல்லா செப்பல், பெட்டல், ஸ்டேமன் அது எல்லாமே கீழே இருக்கும். ஓவரி மட்டும் கொஞ்சம் மேல இருக்கும். இது கைனீஷியம் மேல இருக்கும், அவ்வளவுதான். சுப்பீரியர் ஓவரி, சுப்பீரியர் கைனீஷியம், அதோட சயின்டிபிக் நேம் தான் வந்து ஹைப்போகைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்போ அந்த வேர்டுனா அதிகமா இருக்கு, மேல இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். Perianth is large petaloid, like usually 6, arranged in 2 whorls of 3 each, free or united. So perianth எப்படி இருக்குமா? perianthனா ஒண்ணும் இல்ல. பீரியாந்த் வந்து கேலிக்ஸும் கொரோலாவும் வந்து ஒன்னா ஃபியூஸ் ஆயிருக்கும் போது அது பீரியாந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? கேலிக்ஸ் அப்புறமா கொரோலா வந்து டிஃப்ரெண்டா வந்து பிரிக்க முடியலன்னா அது ரெண்டுமே சேர்த்து வந்து பீரியாந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பிளான்ட்ஸ் வந்து அந்த கேலிக்ஸ் என்னது, பெட்டல்ஸ் வந்து கரெக்டா நம்ம இது பண்ணிடலாம், செப்பல்ஸ் வந்து கரெக்டா இது பண்ணிடலாம். கொரோலான்னு சொல்லியிருக்கேன்னா, சோ நம்ம படிச்சோம்ல, கேலிக்ஸ்னா என்னது? கேலிக்ஸ்னா வந்து செப்பல், கொரோலானா வந்து பெட்டல். சோ கேலிக்ஸ் எப்படி இருக்கும்னா, கேலிக்ஸும் கொரோலாவும் வந்து நம்ம பிரிக்க முடியலன்னா அது ஃபியூஸ்டா இருந்துச்சுன்னா அதை பீரியாந்த் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சோ கேலிக்ஸும் கொரோலாவும் ரெண்டுமே சேர்ந்து தான் பீரியாந்த். பீரியாந்த். சோ பீரியாந்த் எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும், பெட்டலாய்டா இருக்கும், பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும். அதான் பெட்டலாய்டு. சோ பெட்டலாய்டா இருக்கும், யூசுவலி 6 இருக்கும். சோ 3 கேலிக்ஸ் 3 கொரோலா மாதிரி ரெண்டுமே ஃபியூஸ் ஆயிருக்கு. அதுதான் வந்து அதோட மீனிங். சோ யூசுவலா 6 இருக்கும். இது வந்து 2 வேர்ல்ஸ் ஆஃப் 3 ஈச். நான் சொன்னல 3 3 டிவைட் ஆயிருக்கும்னு சொல்லி. சோ கேலிக்ஸ் கொரோலா, கேலிக்ஸ் 3, கொரோலா 3. அந்த மாதிரி 3 வேர்ல்ஸ், 2 வேர்ல்ஸ், 2 வேர்ல்ஸா 2 குரூப்பா 3 3 ஈச் வந்து இருக்கும். இது ஃப்ரீயா கூட இருக்கலாம், ஃபியூஸ்டா கூட இருக்கலாம். சின் கார்பஸ் நம்ம படிச்சோம்ல அதே மாதிரி தான். சோ ஃபியூஸ்டா கூட இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஃப்ரீயா கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேமன்ஸ். ஸ்டேமன்ஸ் ஆண்ட்ரீஷியம்குள்ள இருக்கிற மேல் பார்ட். இந்த ஸ்டேமன்ஸ் எப்படின்னா யூசுவலா 6 இருக்கும். 3+3 அரேஞ்ச்மெண்ட். ஸோ 3 ஸ்டேமன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3 3 குரூப். situated opposite to perianth lobe. ஸோ பீரியாந்துக்கு ஆப்போசிட்ல வந்து கரெக்டா பீரியாந்துக்கு ஆப்போசிட், பீரியாந்த் லோபோட ஆப்போசிட்ல வந்து கரெக்டா நம்மளோட ஸ்டேமன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட் டு பீரியாந்த். கார்பல்னா என்னது? எஸ், கார்பல்னா வந்து கைனீஷியம்குள்ள இருக்கிறத கார்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பல்ஸ் வந்து 3 இருக்கும்.
சின் கார்பஸா இருக்கும். சின் கார்பஸ் அந்த கார்பஸ் எல்லாமே ஃபியூஸ்டா இருக்கும். ஓவரி சுப்பீரியர் ஹைப்போகைனஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். அப்புறமா ஆக்சைல் பிளாசன்டேஷன். ஆக்சைல்னா வந்து போன வாட்டி கூட நம்ம ஆக்சைல் பிளாசன்டேஷன் தான் பார்த்தோம்ல. ஆக்சைல்னா ஒண்ணும் இல்ல, இட்ஸ் லைக் இது வந்து ஒவ்யூல்ஸோட ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி. ஓகேங்களா? ஸோ எப்படி டொமேட்டோ நீங்க பார்த்துருக்கீங்கல்ல. ஸோ டொமேட்டோல வந்து எப்படி அரேஞ்ச்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் ஆக்சைல் பிரசன்டேஷன் வந்து இருக்கும். ஸோ டயக்ராம் வந்து நான் ஒரு வரைஞ்சு காமிச்சுக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும். ஸோ இதுல வந்து நான் பிரவுன் கலர்ல யூஸ் பண்ணி வரைகிறேன். ஸோ 1 2 3 4. ஸோ இது எல்லாமே லொக்யூல்ஸ். சரிங்களா? குரூப் மாதிரி. இதுதான் வந்து ஆக்சைல் பிளசன்டேஷன் சொல்லுவாங்க. பிளசன்டேஷன்னா வந்து ஒண்ணும் இல்ல, எப்படி வந்து இந்த ஒவ்யூல்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட்ல இருக்குன்னு. ஓகேங்களா? நீங்க டொமேட்டோ எல்லாம் பாத்திருப்பீங்களா, இதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ல தான் இருக்கும் டொமேட்டோ. இங்க வந்து ஒவ்யூல்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஸோ 4 லொக்யூல்ஸ் வந்து டிவைடா இருக்கும். லொக்யூல்ஸ் அந்த அந்த பாக்ஸஸ் மாதிரி. ஓகேங்களா? இங்க வந்து ஒவ்யூல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுதான் ஆக்சைல் பிளசன்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம இன்னொரு கிளாஸ்ல வந்து எல்லா பிளசன்டேஷனோடைய எல்லா டைப்ஸும் படிக்கலாம். இப்போதைக்கு இந்த ஆக்சைல் பிரசன்டேஷன் என்னதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ டவுட் வராம இருக்கிறதுக்காக. ஸோ எப்படி இருக்கும்? கார்பஸ் 3 இருக்கும். சின் கார்பஸ், ஓவரி சுப்பீரியர், ஆக்சைல் பிரசன்டேஷன் இருக்கும். இதுலயும் ஃப்ரூட் வந்து கேப்சியூலா இருக்கும். கேப்சியூல் என்ன சொன்னா, அது ட்ரையா இருக்கும் போது அது ட்ரை கவரிங் மாதிரி இருக்கும். அது ரைப் ஆகும்போது அந்த கவரிங் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதுதான் கேப்சியூல். ஸோ மறுபடியும் ரிவைஸ் பண்ணலாமா? கார்பஸ், அப்புறமா ஃப்ரூட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிளான்ட். பிளான்ட் எப்படி இருக்கும்? பெரினியல் ஹெர்ப்ஸ். பெரினியல்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வருஷம், மோஸ்ட் நிறைய இயர்ஸ்க்கு அப்புறமா நிறைய இயர்ஸா அந்த இருக்கிறதால பெரினியல் ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து ஸ்டெம். ஸ்டெம் எப்படி இருக்கும்? ரைசோம் இல்லைன்னா பல்பு மாதிரி இருக்கும். லீஃப் ஃபிளஷி காலனா இருக்கும். ஃப்ளவர்ஸ் பைசெக்சுவல் ஆக்டினோமார்பிக் மோஸ்ட்லி ட்ரைமரஸ். பைசெக்சுவல் ஆக்டினோமார்பிக் மோஸ்ட்லி ட்ரைமரஸ். அப்புறமா ஹைப்போகைனஸா இருக்கும் 4 பாயிண்ட் ஃப்ளவர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து பீரியாந்த். பீரியாந்த்னா கேலிக்ஸும் கொரோலாவும் ரெண்டுமே, செப்பலும் பெட்டலும் ரெண்டுமே ஃபியூஸ் ஆயிருக்கும். அது பீரியான்னு சொல்லுவாங்க. பீரியாந்த் எப்படி இருக்கும்? லார்ஜா இருக்கும், பெட்டலாய்டா இருக்கும். யூஸ்வலா 6 இருக்கும். 2 ஓலா வந்து டிவைட் ஆயிருக்கும். 2 2 6 டிவைடட் பை 2 3 3 3 இருக்கும். 2 குரூப்ஸ் வந்து டிவைட் இருக்கும். இது ஃப்ரீயா கூட இருக்கலாம், ஃபியூஸ்டா கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேமன்ஸ். ஸ்டேமன்ஸ் வந்து இதுவும் 3+3 அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். பீரியாந்துக்கு ஆப்போசிட்டா. கார்பல்ஸ் வந்து எப்படி இருக்கும்? சின் கார்பஸ் ஃபியூஸ்டா இருக்கும், ஓவரி சுப்பீரியரா இருக்கும், ஹைப்போகைனஸ் ஆல்ரெடி படிச்சிட்டோம், ஆக்சைல் பிரசன்டேஷனா இருக்கும், 4 லொக்யூல்ஸ் வந்து டிவைடா இருக்கும். ஃப்ரூட் வந்து கேப்சூலா இருக்கும். ஸோ நான் வந்து நிமானிக் பண்ண ட்ரை பண்றேன். ES F E ஓகே. ஸோ SPF ஸ்கொயர்னு வச்சுக்கலாமா? நிமானிக்ஸ் SPF ஸ்கொயர் 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 லாஸ்ட். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான் நிமோனிக்ஸ். SPF அப்புறமா C. SPFனா லைக் சன்லைட் ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ SPF C. ஸோ S வந்து 2 இருக்கு, P 2 இருக்கு, F 2 இருக்கு, C 2 இருக்கு. ஸோ 2 S இருக்குன்னு சொன்னல. ஸோ S ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்டேமன். அதுக்கப்புறமா வேற என்ன? ஸ்டெம். ஸோ ஸ்டெம் அப்புறமா ஸ்டேமன். ஸ்டெம் ஸ்டேமன். ஸ்டெம் ஸ்டேமன் ஸ்டெம் ஸ்டேமன். நெக்ஸ்ட் வந்து P. P வந்து 2 இருக்கு, அதுவும் பிளான்ட் பீரியாந்த். பிளான்ட் பீரியாந்த். F வந்து அதுலயும் 2 இருக்கு, ஃப்ளவர் ஃப்ரூட். ஃப்ளவர் ஃப்ரூட். C வந்து கார்பன். ஸோ இதுக்கு வந்து நீங்க பாயிண்ட்ஸ் படிச்சுக்கலாம். ஸோ Sல எத்தனை இருக்கு? ஸ்டெம்க்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் இருக்கு, அப்புறமா ஸ்டேமனுக்கு 1 பாயிண்ட். ஸோ டோட்டலா இது 3 பாயிண்ட்ஸ். P பிளான்ட்டுக்கும் பீரியாந்துக்கும் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4. அப்புறமா ஃப்ளவருக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4. இதுலயும் 4. ஃப்ளவர் அப்புறமா ஃப்ரூட் டோட்டலா 5. அப்புறமா கார்பலுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 4 பாயிண்ட்ஸ்.
ஸோ 5 4 3 அந்த மாதிரி வைக்கலாம். 5 பாயிண்ட்ஸ் ஃபார் எஃப் ஃப்ளவர், அப்புறமா ஃப்ரூட்க்கு. 4 பாயிண்ட்ஸ் வந்து பீரியாந்த் பிளான்ட் ஸ்கார்பலுக்கு. 3 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டெம் அப்புறமா ஸ்டேமனுக்கு. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ காமன் நேம்ஸ் பார்க்கலாம். காமன் நேம்ஸ் அப்புறமா பொட்டானிக்கல் நேம், ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் தெரியணும். இது சயின்டிபிக் நேம், பொட்டானிக்கல் நேம்னா. காமன் நேம்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான். கிரித் குமரி அது வந்து ஆலோ பேர்பனென்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஸோ நம்ம ஜீனஸ் ஸ்பீஷிஸ் வந்து செப்பரேட்டா மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பிங்க் ஃபார் ஜீனஸ். அஸ்பாரகஸ் இது நிறைய இடத்துல கூட வந்து சாப்பிடுவாங்க. ஜெர்மனி மேபி. துலிப்பா, துலிப், குளோரியோசா, லிலியம், அலியம், அலியம் செப்பா. நீங்க டெய்லி லைஃப்ல கூட இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி பிளான்ஸ் பாத்தீங்கன்னா அது கூட நீங்க பார்த்து இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ துலிப்பை பார்த்தா நீங்க துலிப் இதோட சயின்டிபிக் நேம். அப்போ வந்து நீங்க அதை ரிமெம்பர் பண்ண ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு ஈஸியா மெமரைஸ் ஆகும். டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணதான் மெமரி வந்து கொஞ்சம் ரிலேட் ஆகும். சூப்பர்பா, கேண்டிடம், செப்பா. ஸோ ஆனியன் நம்ம டெய்லி பார்க்குறோம், சமைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனியன் பார்க்கும்போது ஆலியம் செப்பா அப்படின்னு ஞாபகம் வரணும் உங்களுக்கு நல்லா. ஓகேங்களா? ஸோ அலியம் செப்பா. கிரிட் குமரினா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆலோவேரா தான் அப்படி சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஆலோ பார்பாடென்சிஸ். ஸோ பார்பாடென்சிஸ். நெக்ஸ்ட் வந்தது ஷாத்தவார் இல்லைன்னா சத்மொழி. ஸோ கிரிட் இது ஆலோவேரா தான். ஓகேங்களா? ஸோ ஆலோவேரா வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்க ஆலோவேரா பார்த்தா நீங்க ஞாபகம் வரணும். ஆலோவேரானா பார்படென்சிஸ் அப்படின்னு ஞாபகம் வரணும். செகண்ட் ஒன் என்னது? சத்மூலி. சத்மூலினா வந்து அஸ்பாரகஸ். சத்மூலினா இது மோஸ்டா ஜெர்மன், ஆப்பிரிக்கால எல்லாம் அதை சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அஸ்பாரகஸ் வந்து சத்மூலி. இப்படி ஸோ நாளைக்கு வந்து நான் பிக்சர்ஸ் எடுத்துட்டு வரேன். அப்போ உங்களுக்கு ரிலேட் பண்ண கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அஸ்பாரகஸோட ரூட்ஸ். ஓகேங்களா? ஸோ சத்மூலினா என்னது? அஸ்பாரகஸ். துலிப்னா நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ளவர். துலிப். அஸ்பாரகஸ் ரேஸ்மோசஸ். அஸ்பாரகஸ் ரெசிமோசஸ். துலிப்னா வந்து துலிப். இது கொஞ்சம் ரிலேட் பண்ற மாதிரி தான் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. கலிஹாரினா வந்து குளோரியோசா சூப்பர்பா. லிலினா வந்து கேண்டிடம். ஆனியன்னா அலியம் செப்பா. ஸோ நீங்க எதை வச்சு ரிலேட்டடா படிக்கணும், இது அப்புறமா 3. ஓகே, 5 நேம்ஸ் வந்து நீங்க எங்கெங்கெல்லாம் அதை பாக்குறீங்களோ அப்பெல்லாம் வந்து நீங்க ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆக்டிவ் ரீகால் தான் வந்து நல்லா மெமரைசேஷன் வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபேமிலி படிக்கலாம். ஓகே, ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம அனிமேலியா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கிங்டம் அனிமேலியா பார்க்கலாம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ போயேசியே. ஸோ கிராஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 டைகாட் ஃபேமிலி, 2 மோனோகாட் ஃபேமிலி வந்து நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஸோ 2 டைகாட் ஃபேமிலி வந்து ஃபெபேசியே, பாப்பிலோனேசியே, 2 நேம் அதுக்கு. ஃபெபேசியே, அதுக்கப்புறமா மால்வேசியே பார்த்தோம். லில்லியேசியவும் போயேசியவும் வந்து மோனோகாட் ஃபேமிலி. இதுலயும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பிளான்ட் தான். நமக்கு ரிலேட் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளான்ட் எப்படி இருக்கும், இதுலயும் ஹர்ப், ரேர்லி வுட்டி ஆஸ் இன் சுகர் கேன். ஸோ அப்புறமா ஹர்ப்ஸ் இருக்கும். எல்லாத்துலயும் ஹர்ப்ஸ் வரது பாருங்க. ஸோ ஹர்ப்ஸ் அப்புறமா ரேரா வுட் தான், பழைய மரம் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சுகர் கேன்ல இருக்கிற மாதிரி. ஸோ ஹர்ப்ஸ். ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் பாஸ் ஆயிடுச்சு என்ன? தெரியுது மேம். இதுல ஓகே. ஸோ இன்ஃப்ளாரசன்ஸ் ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லெட்ஸ் ஃபார். ஸோ இன்ஃப்ளாரசன்ஸ்னா வந்து ஃப்ளவரோட அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? இன்ஃப்ளாரசன்ஸ்னானது ஃப்ளவரோட அரேஞ்ச்மெண்ட். ஸோ இட்ஸ் ரொம்ப பெரிய வேர்ட்லாம் இல்லை. ஸோ ஃப்ளவர் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லெட்ஸ் அப்படின்னா, ஸோ இதோட டயக்ராம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போவே. ஸோ இதுதான் ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லெட்ஸ்.
இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். ஃப்ளவர்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும், ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லெட்ஸ் அந்த மாதிரி இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து இது ஒரு டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ். ஸோ இன்ஃப்ளாரசன்ஸ்ல வந்து ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச்மெண்ட் இது ஒரு டைப். ஓகேங்களா. இது வந்து எங்க வந்து இது ரொம்ப யூனிக்கானது பொயேசியக்கு மட்டும் தான் வந்து இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்னா, ஸோ கிராஸ் இருக்கிற மாதிரி தான். ஸோ இதுதான் ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸ் தான் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லெட்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். இன்ஃப்ளாரசன்ஸ் எப்படி இருக்கு, ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லெட்ஸ். கிராஸ்ல எப்படி அப்படியே லைக் சின்ன சின்னதா மேல 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 அப்படியே டுவர்ட்ஸ் அப்படியே ஹையரா போயிட்டே இருக்கும் பாருங்க. லைக் கோன் மாதிரி போயிட்டே இருக்கும் பாருங்க. அதான் ஸ்பைக் ஆஃப் ஸ்பைக்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. A small spikelet may contain not more than five flower. So ஒரு ஸ்பைக்லெட்ல ஒரே ஒரு ஸ்டிக்ல வந்து ஃபைவ் ஃப்ளவர்ஸ்க்கு மேல அதிகமா இருக்காதா. ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்பைக்லெட் இருக்கு, அதுல நிறைய ஸ்பைக்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரே ஸ்பைக்லெட்ல ஒரே ஒரு ஸ்டாக்ல வந்து 5 ஃப்ளவர்ஸ்க்கு மேல இருக்காது. ஸோ நாட் மோர் தென் 5 ஃப்ளவர்ஸ். சின்ன ஸ்பைக்லெட். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம். ஃப்ளவர்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ கிராஸோட ஃப்ளவர்ஸ் தான் நம்ம பார்த்ததில்ல. ஸோ கிராஸோடது இல்லைன்னா ரைஸ் வீட் அதோட ஃப்ளவர்ஸ் தான் நம்ம அவ்வளோவா இது எக்ஸ்ட்ரா அதெல்லாம் பார்த்ததுல இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குமோ ஸ்மால் இன்கான்ஸ்பிஷியஸா இருக்கும். நம்மளுக்கு வந்து தெரியவே தெரியாது, அந்த மாதிரி சின்னதா இருக்கும். ஓகேங்களா. இன்கான்ஸ்பிஷியஸா இருக்கும். இன்கான்ஸ்பிஷியஸ்னா வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கும். கரெக்டா. ஓகேங்களா. நோட்டிசபிளா இருக்கும். சின்ன சின்னதா இருக்கும், நோட்டிசபிளா இருக்கும். வித் ஸ்மால் ஸ்கேல் லைக் அந்த சின்ன சின்ன ஸ்கேல் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதோட ப்ரொடெக்ஷனுக்காக. ஓகேங்களா. ஸோ எப்படி இருக்கும் ஃப்ளவர்ஸ். ஸோ இது ரொம்ப யூனிக்கா இருக்கு பாருங்க. மற்றதுலாம் ஜைகோமார்பிக் ஆக்டினோமார்பிக் அந்த மாதிரிலாம் நம்ம படிச்சோம். ஸோ இதுல எப்படி இருக்கும், சின்னதா இருக்கும், நோட்டிசபிளா இருக்கும், அதுல வந்து சின்ன சின்னதா ஸ்கேல் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஸ்டேமன்ஸ்னா ஆண்ட்ரிஷியம் எப்படி இருக்குதுல 3 இருக்கு. R3 சம்டைம்ஸ் 6 கூட இருக்கலாம். ரைஸ்லயும் பேம்பூலயும் 6 இருக்கும். ஸோ எதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸப்ஷனா இருக்கோ அதான் மோஸ்டா கேட்பாங்க. ஸோ ரைஸ் பேம்புல வந்து 6 இருக்கும். ஸோ பேம்பு அந்த வேர்ட்லயே பாருங்க 6 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ இதுல 6 ஸ்டேமன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்டேமன்ஸ் எப்படி யூஸ்வலா 3 இருக்கும், சிலதுல வந்து 6 இருக்கும். ரைஸ் பேம்புல 3 கார்பல்ஸ்னா செப்பல்ஸ் வந்து 3 இருக்கும். ஸோ இதுவும் ட்ரைமரஸ் தான். இதுனா இல்லையா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கு. ஸோ கார்பல்ஸ் எப்படி இருக்கும் 3. நெக்ஸ்ட் இதுவும் சின் கார்பஸா இருக்கும். சின் கார்பஸ்னா ஃபியூஸ்டா இருக்கும். யூனிலாக்குலர் சேம் பாயிண்ட்ஸ். யூனிலாக்குலர்னா என்னது, ஒரே ஒரு லொக்யூல் இருக்கும். 4 நம்ம ஆக்சல் பிளசன்டேஷன் பார்த்தோம்ல அந்த மாதிரி 4 இருக்காம ஒரே ஒரு லொக்யூல் இருக்கும். ஸோ ஒரே ஒரு லொக்யூல், அதான் பேசல் லொக்யூல் சொல்லுவாங்க. சிங்கிள் பேசல் லொக்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஃப்ரூட் வந்து காரியோப்சிஸ். சீடு கோட் அண்ட் ஓவரி வால் இன்செப்பரபிளி ஃபியூஸ்டு. சீடோட கோட் அப்புறமா வந்து ஓவரியோட வாலும் வந்து ஃபியூஸ் ஆயிருக்கும். ஃப்ரூட்டும் சீடும் நல்லா ஃபியூஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஃப்ரூட்டும் சீடோட கோட்டும் வந்து நல்லா ஃபியூஸ் ஆயிருக்கும், அதான் சொல்லுவாங்க. ஓவரி வால்னா நத்திங் பட் ஃப்ரூட் வால். ஸோ ஃப்ரூட்டோட வாலும் அப்புறமா சீடோட கோட்டும் வந்து நல்லா வந்து ஃபியூஸா இருக்கும். சீடு வால் அப்புறமா ஓவரி வால் வந்து ரெண்டுமே இன்செப்பரபிளி ஃபியூஸ்டா இருக்கும். அதான் காரியோப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காரியோப்சிஸ். எல்லாத்துலயும் நம்ம கேப்சூல் படிச்சுட்டு வந்தோம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப். ஃப்ரூட் எப்படி இருக்கும், காரியோப்சிஸா இருக்கும். காரியோப்சிஸ் நத்திங் பட் சீடு கோட், சீடு அப்புறமா வந்து ஓவரி, ஓவரியோட வாலும் சீடோட கோட்டும் ரெண்டுமே வந்து இன்செப்பரபிளி பிரிக்கவே முடியாது, நல்லா ஃபியூஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ சில எக்ஸாம்பிள் வந்து போயேசியோட சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரைஸ், ஒரைசா சட்டைவா. ஸோ நம்ம பைசம் சட்டைவா பீ பிளான்ட் பார்த்தோம்னா இது வந்து ஒரைசா சட்டைவா. ஸோ நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஒரைசா சட்டைவா. ஸோ ரைஸ் மாதிரியே கொஞ்சம் சவுண்ட் ஆகுது. ஒரைசா, ரைசா மாதிரி. ட்ரிட்டிகம் எஸ்டிவம் வீட். அப்புறமா ஜி மேஸ். ஸோ நேம் மாதிரி இருக்கு ஜி மேஸ்.
சாக்கரம் officinarum. Saccharum officinarum. Sarcanda. Spontaneum. Hordeum vulgare. Barley. Mm. So Rhiza sativa, rice. Triticum estivum, wheat. Maize, maize. Saccharum officinarum, sugarcane. Spontaneum, spontaneum. அப்புறமா பார்லி வந்து ஹார்டியம் வல்கேரே. ஸோ இது வந்து நீங்க நான் சொன்னல நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணா வந்துடும். ஓகேங்களா? ஸோ இன்டெக்ஸ் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட். ஸோ நிறைய அசைன்மெண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ இது நான் வெட்னஸ்டே வந்து உங்களுக்கு டியூ டேட்டா தரட்டுமா? ஓகேவா? அதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுவீங்களா? ட்ரை பண்றோம். ஓகே. ஸோ நிறைய அசைன்மெண்ட்ஸ் இருக்கு. மோஸ்டா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் எப்படி வந்து அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் புக் பேஜஸ் வந்து கோ த்ரூ பண்ணுங்க. லெக்சர் வந்து படிங்க. லெக்சர் இன்னொரு வாட்டி வந்து கேளுங்க, இல்லைன்னா வந்து 2x ஸ்பீட்ல கேளுங்க. அதுக்கப்புறமா புக் பேஜஸ் வந்து நீங்க ஒன்னொன்னா படிச்சு பாருங்க, மெமரைஸ் பண்ணுங்க. அப்புறமா அந்த கொஸ்டின்ஸ் வந்து டைமர் வச்சுட்டு இப்போ 4 கொஸ்டின்ஸ்லாம் லைக் 3 minutes 12 minutes வந்து டைமர் வச்சுட்டு அதுக்குள்ள வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணணும். புரியுதா? எஸ் மேம். இன்னைக்கு கிளாஸ் Yes, ma'am. கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? எஸ் மேம். தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ.